போகும் போல இருக்கு. இந்த அண்ணன் பையில தேடுனா ஆளை காணுமே, எங்க போயிட்டான்? சாடி, நம்ம ஒட்டியில ஆட்டையை போட்டுற வேண்டியதான். உடப்பாவே, என்னத்துல திங்கறதுக்கு உட்கார்ந்துருக்க? தொட்ட சைஸ்ல இல்ல, எம்பூட்டு கோணம் எடுத்து வச்சிருக்கான். இல்ல, என்னதுல இது? டொமேட்டோ சாஸ் தானே? இல்ல, இது என்னது? என்னல திருட்டு மொழி முழிக்கிற? எனக்கு தெரியாம அம்பட்டையும் தின்னடலான்னு பாத்தியா? என்னதுல இது? ஒழுங்கா சொல்லபடியா இல்லையா? இல்ல, நீ முழிக்கிற மொழியிலே தெரியுது. நீ என்கிட்ட சொல்லாம நீ மட்டும் தின்னடலான்னு சொல்லி தானே இங்க வந்திருக்க. இல்லைன்னா ரூமுக்கெல்லாம் கொண்டு வந்திருப்ப. என்னதுல இது? யாருல கொடுத்தா? சொல்லுல. ஆமா, இவனுக்கு தெரியாம திங்கிறாவோ. என் ஃப்ரெண்டு தானியால அவதான் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தா. என்னையால திங்க முடியல. சரின்னு அப்படியே டிஃபன் பாக்ஸ்ல வச்சிருந்தேன். இப்போ அம்மாவை சூடு பண்ண சொல்லி அப்படியே எடுத்துட்டு வந்தேன். இது என்னன்னு கூட உனக்கு தெரியாது, ஆனா திங்குறதுக்கு வந்துருவாரு. என்னன்னு சொல்ற? உன் ஃப்ரெண்டா எம்பூட்டு காணால கொடுத்தா? என்னதுல அது? அதுவானே, அப்படி பக்குவமா கேட்டா சாடின்னு நானும் கொடுக்கப்படேன். என் ஃப்ரெண்டு தானியால அவதான் உங்க வீட்டுல மோமோஸ் செஞ்சாங்கன்னு சொல்லி கொடுத்தா. மோமோஸ் உனக்கு தெரியுமா? மோமோஸ்னா என்னது? என்னன்னு சொல்ற? மோமோஸா? மோமோஸ்னா என்னதுல? நம்ம ஊர்ல அப்படி ஓடுறதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஒன்னே மாதிரி ஆளுக்கெல்லாம் தெரியாது, எனக்கெல்லாம் யாருக்கனவே தெரியும்பா. நான் நிறைய தடவை தின்றுருக்கேன் தெரியுமா? என்னன்னு சொல்ற? அம்மா ஒரு தடவை கூட செஞ்சது கிடையாது. நீ யாருக்கனவே நிறைய தடவை தின்னுருக்கியாக்கும். சும்மா கதை விடால. யாருல சொன்னா? சொல்லுல. உனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு சைனால இருக்கான் பாரு, அவன் தான் அப்பப்போ சொல்லுவான். நானும் அவங்ககிட்ட ஆன்லைன்லலாம் பேசுவேன் தெரியுமா? அவங்க ஊர்லலாம் நல்லா மோமோஸ் நிறைய செய்வாங்களாம். அதை பார்த்து தான் ஒரு நாள் ஆச்சிக்கிட்டு சொன்னேன். ஆச்சிலாம் செஞ்சு கொடுத்துச்சு தெரியுமா? என்னது? உனக்கு சைனால ஃப்ரெண்ட் இருக்கானா? இல்ல, கதை விடாதுல. உனக்கு இங்கிலாந்துல ஃப்ரெண்ட் இருக்கும்போது எனக்கும் சைனால ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாதா? நல்ல ஆளுதான். நீ என்ன சொன்ன? எனக்கு இங்கிலாந்துல ஃப்ரெண்ட் இருக்கு, அமெரிக்காவில் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு. அப்ப எனக்கு சைனால ஃப்ரெண்ட் இருக்கு, எனக்கு தாய்லாந்துல ஃப்ரெண்ட் இருக்கு தெரியுமா? அடப்பாவி, அன்னைக்கு ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்லிவிட்டோம். அதை வச்சுக்கிட்டு நம்மள இந்த பையவுல என்னமா ஓட்டுறான்? என்னடா என்னாச்சு? என்னத்துக்கு இப்படி முழு முழுன்னு முழிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல தம்பி. நீ சொல்றது நினைச்சனா எனக்கு திருப்பி திருப்பா வந்து. சரி வா, நம்ம ரெண்டு பேரும் போய் இதை சாப்பிடுவோம். சேச்சா, இதை நான் மட்டும்தான் சாப்பிடணும். எனக்கு தானே என் ஃப்ரெண்டு கொடுத்துருக்கா. என்னன்னு சொல்ற? நீ மட்டும் தான் திங்கணுமா? உன் ஃப்ரெண்டு கொடுத்தா அப்போ எனக்கு தர மாட்டியா? என் ஃப்ரெண்டு கொடுத்தா மட்டும் நான் எல்லாம் உனக்கு தரம்ல. அது நீ தர, அதுக்காக நானும் தரணும்னா இருக்கு. சரியான தம்பள, என்கிட்ட நம்ம பேசவே பேசாத. நன்னு ஓடுவல அப்ப இருக்கல உனக்கு. பேசாடி போ, நான் உனக்கு ஒன்று வந்துச்சு. அண்ணே அண்ணே நின்னே உடனே கோச்சுக்குவாரு. என்னத்துக்குள்ள போய் என்னைய கூப்பிடுற? என்னத்துக்கு கூப்பிடுற? அதான் பெருசா சொல்லல. பின்ன என்ன, ஒன்னும் தர வேண்டாம். நான் வேற ஏதாவது அம்மாட்ட செஞ்சு வாங்கிக்கிறேன். படியே இவரு. அருணே அருணே, இல்ல அண்ணனுக்கு எடுத்துக்கொண்டு கொடுன்னு சொன்னனே, நீ மட்டும் தடுத்துக்கிட்டு ஓடியாந்துட்ட. என்னடா அப்படி பாக்குற? இந்தா வாங்கிட்டு போய் சாப்பிடு. ஏம்மா, இது என்னமோ அவன் ஃப்ரெண்ட் கொடுத்தா மோமோஸ் அப்படின்னு சொன்னா, நீ வேற கொண்டு வந்திருக்க. என்னது? அவன் ஃப்ரெண்டு கொடுத்தாளா? கொடுப்பாங்க. இந்தா வீட்டில் தான் செஞ்சேன், உனக்கு எடுத்துட்டு வர சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஓடியாந்துருக்கான். என்னடா அப்படி முழிக்கிற? அதான் கிடைச்சிட்டுல, போய் ஓடமா உட்கார்ந்து நல்லா டபக்குன்னு துண்ணு. ஏல, உன் ஃப்ரெண்ட் கொடுத்தா நீ என்னத்துக்குள்ள போய் சொன்ன? அது தானியா கொடுத்தாலாமா? தானியா சும்மா கதையால விடுற. அப்படி சொன்னாதானே என்கிட்ட காக்க மாட்டா, இல்லைன்னா எங்களுதையும் பிடிங்க தின்றுவல்ல. பேசாதல, சரியான ஆளுதான். இதுக்கு ஒரு சைனால ஃப்ரெண்ட் இருக்கான், தாய்லாந்துல
சாப்பிட மாட்டான் போல இருக்கு. சரி சரி வா மோமோஸ், நம்ம மெதுவா சாப்பிடுவோம். என்னாச்சு? எதுக்கு இப்படி உட்காந்துருக்கீங்க? நீ தான் இந்த வீட்ல என்ன நடந்தாலும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறிய, பின்ன நான் என்ன சொல்றது? இப்ப நான் உங்களை என்னத்த கண்டுக்கல? ஏதோ அவ மேல எனக்கு கோவம், அதனால நான் எதுவும் பேசல. அது ஒரு தப்பா? இப்ப எதுக்கு நீ அவ மேல தேவையில்லாம கோவப்படுற? அவ எந்த தப்பும் பண்ணல. அவ உன்னை பத்தி எப்பவுமே தப்பா பேசினது கூட கிடையாது. நீ தான் எதுக்கு எடுத்தாலும் அவளை விடுக்கு விடுக்குன்னு பேசுற. அது என்னமோ உண்மைதான், அத நான் ஒத்துக்கிறேன். எனக்கு அவ மேல எந்த கோவமும் இல்ல. ஆனா என்னமோ தெரியல, அவ என்கிட்ட மறைச்சிட்டாளேங்கிற ஆதங்கம் தான், வேற ஒண்ணும் இல்ல. அதனாலதான் அவளை அப்படி பேசிட்டேன். சரி, நான் அவகிட்ட நல்லபடியா பேசிக்கிறேன், அதை விடுங்க. இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? இல்ல, நேத்து அங்க போனோம்ல, மாப்பிள்ள நல்ல வேலையில இருக்கான், நல்ல பையன். என் தங்கச்சிக்கு 100 பவுன் போட சொல்றாங்க. இப்ப எங்க அம்மா கிட்ட ஏறக்குறைய 50 பவுன் இருக்கு. நாம இப்பதானே வீடு வாங்கியிருக்கோம். இன்னொரு 50 பவுனுக்கு நகையை புரட்டணும். என்ன பண்ணன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். ஐஸ் ஒரு 25 பவுன் கிட்ட வச்சிருக்கேன், தாரேன்னு சொன்னா. அது மேல் கொண்டு என்ன செய்யறதுன்னு ஒரு யோசனையா இருக்கு. இப்படிதானா? அதுக்கு ஏன் இப்படி கப்பலையே கவர்ந்த மாதிரி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் ஐஸ் அவ நகையை தரும்போது நான் என் நகையை உங்களுக்கு தராம இங்க வச்சு என்ன செய்ய போறேன்? ஏன் என்கிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தோணலையா? இல்ல அனிதா, உனக்குன்னு உங்க அம்மா கல்யாணத்தப்ப 50 நகை போடல. நானா எடுத்து கொடுத்த ஏதாவது நகைகளை தான் நீ வச்சிருப்ப. அதை போய் உன்கிட்ட எப்படி வாங்குறதுன்னு அதான் யோசனையா இருந்துச்சு. ஓ, அது யோசனையா இருந்துச்சா? இல்ல இவகிட்ட போய் கேட்டா என்னத்தை தரப்போறா? இவ வக்கத்தை கழுத, அவ வீட்டுல இருந்துதான் எதையும் கொண்டு வரலையே. நாம கேட்ட உடனே குடுத்துறவா போறான்னு நினைச்சிருப்பீங்க. ஆமா தாயே, மறுபடியும் ஆரம்பிக்காத. நான் அப்படிலாம் ஒன்னும் நினைக்கல. சரி சரி, மாப்பிளைய உங்க தங்கச்சிக்கு பிடிக்க வேண்டாமா? முதல்ல அவகிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிங்க. மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். நகைக்கு சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா நகை வந்துடாது. என்ன பண்ணலான்னு எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். தேங்க்ஸ் அனிதா, நீ இப்படி சொல்லுவனே நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னோட இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுவா? அதுக்கு காரணம் அஸ்வினு தான். என்கிட்ட வந்து என்னத்துக்கு எப்ப பார்த்தாலும் சண்டையை போட்டுக்கிட்டு மூஞ்ச தூக்கிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கவே மாட்டியாமா? நானும் அண்ணனும் சந்தோஷமா இருக்கணும்ல அப்படின்னு சொன்னான். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், நான் அவகிட்ட வீணா கோவப்படுறதும் தப்பு தான். தப்பு பூரா என் மேல வச்சுக்கிட்டு அவளை குறைச்சுன்னா எப்படி? அதான் அப்படியே மனசை மாத்திக்கிட்டேன். ஓ, எல்லாத்துக்கும் காரணம் என் மவன் தானா? அதான பார்த்தேன். அவன் புத்திசாலி, எப்படியும் பொழைச்சிக்குவான். என்ன எல்லாரும் என்னைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. வாடா மவனே, உன்னை பத்தி தான் பேசுறோம், வேற யார பத்தி பேச? என்ன ஜானிதம்மா, நான் ஒண்ணுமே பண்ணலையே. என்னத்துக்கு எல்லாரும் என்னைய பத்தியே பேசிட்டு இருக்கிய? நல்லதா பேசுறீங்களா இல்ல கெட்டதா பேசுறீங்களா? எல்லாம் உன்னை பத்தி நல்ல விஷயம்தான். நேற்று அம்மா கிட்ட வந்து சத்தம் போட்டியே, அததான் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ அனிதாம்மா, ஏதாவது பேசாத. அது ஒரு புள்ளோல ஏதாவது சொல்லிருப்பேன், அத போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஏன் எல்லாரும் என்னைய பத்தி ஏதாவது நினைக்க போடாங்க. என்னடா எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்களா? அப்படி என்னத்த எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க? என்கிட்ட தானே உங்க அம்மா உன்னை பத்தி சொன்னா. ஐயோ அப்பா, நீ வேற, எனக்கு வெக்க வெக்கமா வருது. ஆமா ஆமா, வெக்கம் ரொம்ப தான் வருது. உன் அத்தைக்காரிக்கு மாப்பிள்ளை பாக்குற சோக்குல உனக்கு ஒரு பொண்ணு பாத்திர வேண்டியதான். என்னது, இந்த அஸ்வினுக்கு பொண்ணு பாக்குறீங்களா? கல்யாணமா? இதுதானா இதுதானா எதிர்பார்த்த நன்னாளும் இதுதானா? டேய் மவனே, பொண்ணுன்னு சொன்ன உடனே அப்படியே கனவு உலகத்துல போயிட்டியா? ஐயோ அப்பா, நீ வேற எதையாவது சொல்லாத, எனக்கு வெக்க வெக்கமா வருது. ஏழு தம்பி, உனக்கு மாடி இருந்துட்டு உனக்கு வெக்க வெக்கமா வருதா? என்னத்துக்குள்ள வெக்க வருது? அப்பா அப்படி என்னன்னு சொல்லிச்சு? அதுவனே, நீ கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவ. அப்படி என்னல விஷயம் சந்தோஷப்படுற?
டேய், அவன் சின்ன பையன், ஏதோ சொல்றாங்கிறதுக்காக உடனே கோபப்படுவியா? அவனுக்கு பொண்ணு பார்க்க போறது உண்மைதான். என்னம்மா இப்படி நிஜமா தான் சொல்ற அப்புறம் அந்த சின்ன பையன் சும்மா சொல்றேன்னு வர சொல்ற. எது உண்மை எது பொய்யனே தெரிய மாட்டேங்க. டேய் போதுண்டா, ஒரே அடியா வலியாத. போ போ, வேலையை போய் பாரு. சரி, எல்லாரும் அப்படிதான் எதையா சொல்லி நம்ம நம்ப வைக்கிறாங்க, அப்புறம் ஒண்ணுமே இல்லாம வைக்கிறாங்க. பெரிய இவரு ரொம்ப தான் சொல்லிட்டுக்கிறாரு. இல்ல அண்ணன் சும்மா எளிய ஏதாவது சொல்லிட்டு இருக்காத, வா போவோம். டேய், எதுக்குடா அவன்கிட்ட இப்படி கோபப்படுற? ஆமா, நீ மட்டும் ஐசம்மாவை எப்ப பார்த்தாலும் யாசிட்டே இருக்க. ஐசம்மாட்ட கோவப்படாத எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அதை மட்டும் கேட்க மாட்டேங்கிற. நான் அவன்கிட்ட கோவப்பட்டா மட்டும் என்ன யாதுன்னு நல்லா கேளு. அடப்பாவி, தெரியாம கோவப்பட்டுட்டேன். போதுமா சாமி, நான் கோவமே படல. போய் உன் ஐசம்மாவை வர சொல்லு. என்னம்மா சொல்ற, நிஜமாவா சொல்ற? ஆமாடா, இன்னைக்கு மழை தான் வரப்போகுது. போய் ஐஸ்வர்யாவை வர சொல்லு. சரிப்பா. என்ன, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஐயோ ஐயோ, இந்த சின்னவன் பேசுறத பார்த்தா எனக்கு ஏன் ஆச்சரியமா இருக்கு. என்ன பேச்சு பேசுறான். நல்லா தான் பேசுவான். நீங்க என்ன குறைச்சலாவே பேசுறீங்க? அத மாதிரி தான் உங்க மவனும். என்ன அனிதா, கூப்பிட்டியா? என்ன ஐசு, சாப்பிட்டியா? இல்ல அனிதா, இனிமேதான் சாப்பிடணும். எல்லாரும் சேர்ந்து தானே சாப்பிடணும். என்ன, எதுக்காக கூப்பிட்ட? சாரி ஐசு, நேற்று நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. நான் பேசினது தப்பு தான். நான் உங்ககிட்ட ரொம்ப தப்பாக தான் நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு. நீ போன பிறகுதான் எனக்கே புத்தி வந்துச்சு. அப்புறம் தான் உட்காந்து யோசிச்சேன். நான் பண்ணது பூரா தப்பு. அஸ்வினு தான் என்கிட்ட நல்லா கேட்டான். அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் பண்ணுறது தப்புன்னு தோணுச்சு. ஐயோ அனிதா, நீ மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீ எந்த தப்பும் பண்ணலை. நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தது தப்பு தான். நான் பண்ணது தான் தப்பு. நீ எந்த தப்பும் பண்ணலை. இல்லை ஐசு, எப்பவுமே நீ என் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினதே கிடையாது. ஆனால் நான் தான் வெடுக்குன்னு எதையாவது சொல்லிடுறேன். என்னை மன்னிச்சிரு. போதும் போதும், ரெண்டு பேரும் இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தா நேரம் போயிட்டே தான் இருக்கும். என்ன சாப்பாடு பண்ணீங்க? முதல்ல சாப்பாடை வைங்க, மனுஷனுக்கு பசிக்குதுல்ல. அது சரி, நீங்க சரியான சோத்து மூட தானே. அடியே, மனுஷன் ஒழிக்கிறதே சாப்பாட்டுக்காக தான். முதல்ல சாப்பாடை வைங்க. எல்லாம் ரெடியா தான் இருக்கு, வாங்க. சரி சரி, அதான் சொல்லிட்டல, வாங்க சாப்பிட. நீ போ, நான் வாரேன். இது கடவா நனவானே தெரியல. மனசுல அம்புடு சந்தோஷமா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருந்தா போதும், வாங்க சாப்பிடலாம். சரி அனிதா.